ஏன்னா அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்த கோவில் அந்த கோவில். அதனால இந்த மாரி நெறைய கோவில்கள் இருக்கு. ஆனா நம்ம போக சொல்றது ஜாதகத்த பார்த்து அதுக்கேத்த மாதிரி போக சொல்லுவோங்க சார். வியாபாரத்துல வெற்றி அடையறதுக்கு நமக்கு பாம்பன் சுவாமிகள் சஸ்திர பந்தம் குடுத்திருக்கிறார் சார். ஆ. நெறைய தொழிலதிபர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பாம்பன் சுவாமிகள் சஸ்திர பந்தம்னே ஒண்ணு குடுத்திருக்காரு. வேல் வடிவத்துல இருக்கும். ம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல அத வைக்கணும். ஓ! அதுல வந்து ஒரு பாட்டு மாரி இருக்கும். அந்த வேல்லயே அந்த மந்திரங்கள்லாம் இருக்கும். அத வந்து சொல்லணும். இது வந்து தொழில் வளர்ச்சிக்காக பாம்பன் சுவாமிகள் சொன்னது தான் அந்த சஸ்திர பந்தம். ம். அதே மாரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதி இருக்கு சார். நெறைய பேர தொழில் பண்ணக்கூடிய பல பேர நான் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இன்னொன்னு தொழில் ஸ்தானம் நம்ம பார்ப்போம். ஜாதகம் பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் என்ன? தொழில் ஸ்தான அதிபதி எங்க இருக்கிறார்? அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்து தான் கோவில்கள் சொல்றதுங்க சார். சிக்கலான ஜாதகம் அப்படின்னு. சிக்கலான ஜாதகம்னா என்னன்னா சார், இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கும்ல சார், வருவாங்க. இன்னொன்னு நம்மகிட்ட உண்மைய சொல்ல மாட்டாங்க சார். இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அப்டின்னா, நான் ஜெயிக்கணும், என் மேல எந்த தப்பும் இல்லன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் நம்மகிட்ட. அப்படி வந்து ஒருத்தரு ஒரு வழக்குல இருக்கும்போது, அவரு சொன்னது எனக்கும் பார்ட்னருக்கும் பிரச்சனை. பார்ட்னர் வந்து என்ன ஏமாத்தி, என் மேல பொய் கேஸ் போட்டுட்டாரு. நீங்க ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்லவர் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனா, அந் அது வந்து செய்தித்தாள்லயே வந்துருச்சு. பார்த்தா இவர் தான் மோசடி பண்ணியிருக்கிறார். ம். அப்ப ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பரிகாரம் சொன்னாலும், அது நடக்காது சார். நீங்க வந்து கடவுள் முன்னாடி போய் நம்ம நிக்கிறோம் அப்டின்னா, முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும்ல சார். அந்த ஒரு ஜாதகம் என்னன்னா, என்கிட்ட சொன்னது கணவன், மனைவி 2 பேரும் பேசுறாங்க. இந்த மாரி ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. எங்க மேல எந்த தப்புமே கிடையாது. நாங்க நல்லவங்க அப்டின்னாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அது செய்தித்தாள்கள்லாம் கூட வந்த ஒரு செய்தி. அது கணிக்கும்போது தண்டனை காலம்லாம் நம்ம பார்க்க முடியும் சார். ஏன்னா 8ஆம் அதிபதியினுடைய தசாவோ, புத்தியோ வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுக்கும். இப்ப நானே தயாரா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில இருந்து இந்த கஷ்டங்கள் வந்ததுன்னா, நம்ம அத அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கணும். கடவுள கும்பிடுறோம். நடக்கலன்னா சந்தோஷம். நடந்தா அத நம்ம ஏத்துக்கணும். இப்ப எந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா, அது இன்னும் 2 வருடங்களுக்கு மேல காட்டுச்சு சார். அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். பயந்துருவாங்க அவங்க. நல்லவங்களோ, கெட்டவங்களோ பயமுறுத்தக்கூடாது. ஜோதிடம் அப்படின்றது சாதகமா சொல்றது தான் ஜாதகம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது நான் எப்படி பதில் சொல்றது? இந்த மாரி நானும் செய்திகள்லாம் பார்த்தேன் அப்படின்னு.